அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கினுடைய சூடான நிலை ஓரளவுக்கு தணிந்து கொண்டு வருகிறது என்கிற எதிர்பார்ப்பு சர்வதேச மட்டத்தில் இருந்த நிலையில இன்றைய நாள் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் ஈரானோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவித்திருக்கிறார். நேற்று இரவு பின்னேரங்களில் ஈரான் மீதான தடை நீக்கங்கள் செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்காவால் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த தடை நீக்கங்களும் ரத்து செய்யப்படுகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு சூடான கொதிநிலை உருவாகி இருக்கிறது. ஈரான் ஆல்ரெடி ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் 3 பாரிய எண்ணெய் டேங்கர்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்களை தொடர்ந்து நேற்று இரவு ஈரானுடைய கிரிக் உள்ளிட்ட பகுதிகளிலையும் ஸ்ரிக் உள்ளிட்ட பகுதிகளையும் பந்தர் அப்பாஸ் பகுதிகளிலையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதற்கு பதிலடியாக இன்றைய நாளில் ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களாகவும் வழங்கி இருக்கிறது. இப்படி 2 தரப்புமே பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திற்கான மும்முரமான பணிகளையும் ஈரான் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில மத்திய கிழக்கு மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. ஈரானுடனான ஒப்பந்தம் மீண்டும் இழுபறி நிலையை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவினுடைய மாநாட்டில் பங்கெடுத்த நிலையில் தான் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நேட்டோவினுடைய மாநாட்டில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களிடம் பேசும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமான பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய மிக ஆபத்தானவர்கள் மீது நேற்றிரவு நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக பேசுகிற போது அவர்கள் நோயுற்றவர்கள், அவர்கள் கபடதாரிகள், அவர்களிடம் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அவருடைய நாவுக்கு எதெல்லாம் வந்துச்சோ அதையெல்லாம் எதுகை மோனையோட சேர்த்து பேசி இருக்கிறாரு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேட்கிற நேரத்தில் அது முறிந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களோடு பேச்சுவார்த்தையை கையாளுவது என்பது நேர விரயம், டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, ஏன் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதனால தான் அந்த ஒப்பந்தத்தை முறிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்துறது மட்டுமல்லாமல் ஒப்பந்தம் இல்லாமலேயே ஈரானை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்ற முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஒப்பந்தம் போட்டே மாற்ற முடியலை, ஒப்பந்தம் இல்லாமலே எங்களுக்கு மாற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி சினிமா பாணியில் ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கிறது மட்டுமல்லாமல் மூடிய கதவுகளுக்கு பின்னால் எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஈரான் வெளி உலகுக்கு தவறான பல செய்திகளை சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறாரு. அங்கே தவறான செய்தி ஒன்றும் சொல்லலை, ஒப்பந்தத்தில் போட்டதை அப்படியே டிஸ்பிளே பண்ணினாங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் நமக்கு கேவலமாக போயிருமே நினச்சிக்கிட்டு இருந்தது அமெரிக்கா. ஆனால் ஈரான் மறைக்காமல் வெளியில் சொல்லி இருக்குது. அதைத்தான் ரொம்ப புலம்பலாக ஈரான் இப்படியெல்லாம் செய்திருக்க கூடாது என்று விரக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நிரந்தரமாக ஏற்படுமா என்பதே எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்ததே முறிஞ்சிருச்சுங்கிறாரு. திருப்பி எப்படி கண்டினியூ ஆகும் என்கிற ரீதியில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது மட்டுமல்லாமல் ஈரானியர்கள் ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டாப்புல தலைவர். ஏன்னா இப்படி புலம்பலோடு இருந்த அமெரிக்காவினுடைய எந்த அதிபரையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஈராக் வாராக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான் வாராக இருந்தாலும் சரி, வியட்நாம் மீதான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இப்படி தனக்குத்தானே புலம்பிய எந்த ஒரு அமெரிக்க அதிபரையும் அமெரிக்க வரலாறு கண்டிருக்கவில்லை. இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையாக புலம்புவது மட்டுமல்லாமல் ஈரானியர்களுடைய செயல்பாடு எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை, நாங்கள் அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பலை, ஆனால் அணு ஆயுதத்தை ஈரான் கொண்டிருக்க கூடாது என்றுதான் விரும்புகிறோம். இது எப்படின்னா, யுத்தம் பண்ண வரும்போது நாங்கள் ஈரானுடைய ஆட்சியை அழிப்போம், ஈரானை பிடிப்போம், ஈரானை இல்லாமலாக்குவோம் இப்படின்ட்டு வர்றது. இப்போ வந்து யுத்தம் பண்ணி தோல்வி அடைஞ்சதோட அங்கே ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் நாங்கள் வரலை, அவங்க அணு ஆயுதம் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய இலக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் மிக தெளிவாக அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இன்று இரவும் ஈரான் மீது
மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியோடு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதுதான் இந்த மேலதிக தகவல்களை சொல்றாரு. ஒரு சிறிய எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன், இன்றிரவு நாங்கள் ஈரானை மிக கடுமையாக தாக்குவோம் என்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருந்தார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய பாணியாக எது இருந்தது என்றால், ஈரான் தொடர்பாகவோ யார் தொடர்பாகவோ ஒரு விஷயத்தை சொன்னால் திரும்ப 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 அதையே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஈரானுடனான ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற வார்த்தையை ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு செட்டிங்கில் மட்டும்தான் அவர் பேசினார். அதற்கு பிறகு பல மேடைகளை அவர் நேட்டோவினுடைய நிகழ்வில் சந்தித்தாலும் அங்கே எங்கேயுமே இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில், நேற்றைய தினம் ஈரான் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் பயணித்த 3 கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்துதான் ஈரான் மீது அமெரிக்கா நேற்றிரவு தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்களில் ஈரானுடைய சிரிக் துறைமுகம் சேதமடைந்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. அதில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய சிரிக் துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட அமெரிக்காவினுடைய தாக்குதலில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போன்று கடல்சார் உட்கட்டமைப்பும் சேதமடைந்திருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய உத்தியோகபூர்வ அரச செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், துறைமுகம் பகுதிக்குள்ள 2 அலைகளாக அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் உள்ளூர் வர்த்தக கப்பல்கள், அருகிலே இருந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல தாக்குதல்களுக்கு இலக்குகள் ஆளாகி இருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார். எனவே ஈரானுடைய சிரிக் துறைமுகத்தில் பலத்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஈரானே செய்தியாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்திற்கு எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை பார்க்க முடியும். பந்தர் அப்பாஸ்ங்கிறது ஈரானுடைய ஈரல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே பாரிய துறைமுகம் இருக்கிறது. அதை தாண்டி அங்கே ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கிறது. அந்த விமான நிலையத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்களில் எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை. பந்தர் அப்பாஸ் சர்வதேச விமான நிலையத்தின் உட்கட்டமைப்புகளுக்கோ அல்லது உபகரணங்களுக்கோ எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று சொல்லி ஹார்முஸ்கான் மாகாண விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை சிரிக் துறைமுகத்தில் தான் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக, ஹார்முஸ் ஜலசந்தியில ஏற்கனவே ஈரான் நடத்திய 3 தாக்குதல்கள், கப்பல்கள் மேல நடத்திய தாக்குதல்களை பொறுத்தவரையில் அந்த கப்பல்கள் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல்கள் என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய தேசிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமாக இருக்கக்கூடிய பஹ்ரிக்கு சொந்தமான 3 கப்பல்கள் மேலே தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு பாரிய டேங்கர் கப்பலாக இருக்கிற வாடியான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று எம்டி அல் ரகாயத் என்கிற ஒரு கப்பல், இந்த கப்பல் ஆரம்பத்தில் கத்தருக்குரியது என்று சொல்லப்பட்டாலும் இந்த கப்பலும் சவுதி அரேபியாவுக்குரியது என்கிற செய்திகளை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதே நேரம் எம்டி சைப்ரஸ் என்கிற ஒரு கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் மீது அமெரிக்காவுடைய சன்காம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட 80 இலக்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. எனவே ஈரானை நோக்கி, ஈரானுடைய தளங்களை நோக்கி 80 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு படைகள். அதிலும் ஈரானுடைய IRGCக்கு சொந்தமான கடல்ல சுற்றி திரியக்கூடிய சிறிய ரக IRGCயினுடைய போட்டுகள் 60 போட்டுகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். துல்லியமா 60 போட்டை அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவெல்லாம் அந்த சுற்றி திரியக்கூடிய போட்டுகள் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இவை ஆளில்லா போட்டுகளாக இருக்கும். ஆனால் ஈரான் இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 80 இலக்குகள் மேலே அட்டாக் பண்ணதா சொல்றாங்க. அதில் 60 இந்த சின்ன 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 குட்டி குட்டி போட்டுகள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. பெரும்பாலும் ஆளில்லாத போட்டுகள் என்னும் போது அதில் இழப்புகளும் கிடையாது. ஈரானுக்கு போட் மட்டும்தான் இல்லாமல் போயிருக்கும், 60 இல்லாமல் போயிருந்தா கூட. இப்படியான ஒரு தாக்குதலை தான் ஈரான் மீது அமெரிக்கா நேற்றைய தினம் தொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் அமெரிக்காவினுடைய வரம்பு மீறிய தாக்குதல்களை ஈரான் ஒருபோதுமே பொறுத்து கொள்ளாது, சகித்து கொள்ளாது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ட்ரம்பினுடைய
இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் முறிந்து விட்டது என்கிற அறிவிப்பு தொடர்பாக பேசுகிற நேரத்தில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய வியூக ஆய்வுகளுக்கான மையத்தின் ஆய்வாளராக செயல்படக்கூடிய அலி அக்பர் தரேனியிடம் அல் ஜசீரா இன்றைக்கு அமெரிக்க அதிபர் இப்படி சொல்லி இருக்கிறார், ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறது. அதை பற்றிய நிலைப்பாடுகள் என்ன என்று கேட்கிற போது, ஈரான் ஒரு யுத்தத்தை நாடவில்லை, ஈரான் சண்டைக்கு போக விரும்பல. ஏற்கனவே அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க, ஈரான் அவங்க சண்டைக்கு போக விரும்பல. ஆனால் ஈரான் யுத்தத்தினால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட நாடு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பாளர்கள். ஈரானுக்கு எதிராக அவங்க தான் தாக்குதல் நடத்தினாங்க. இப்பொழுது ட்ரம்ப் அவரே கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தத்தை திறம்பட முடக்குகிற வேலையில் ஈடுபட்டு வருகிறார். எனவே ஈரான் யுத்தத்தை விரும்பவில்லை என்று சொன்னாலும் ஹொர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் விதமாக ஈரான் மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பரந்த புவியியல் பகுதியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கிடைமட்ட யுத்தத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கிடைமட்ட யுத்தம் என்று எதை சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஏரியாவில் அட்டாக் பண்ணாம எல்லா ஏரியாவிலும் ஆல்ரெடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு அட்டாக் பண்ணும்போது ஈரான் பதிலடி கொடுத்ததா இல்லையா, அது கிடைமட்ட யுத்தம் தான். பதிலடி கொடுக்கும்போது அமெரிக்காவுடைய கப்பலுக்கும் அடிப்பாங்க, அமெரிக்காவுடைய தளங்களுக்கும் அடிப்பாங்க, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களுக்கு அடிச்சாங்க. அதை தாண்டி அமெரிக்காவினுடைய மற்ற தீவுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மேல அடிச்சாங்க, இஸ்ரேல் மேல அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா கிடைமட்ட தாக்குதல் என்று சொல்லுவாங்க. சுற்றி வளைச்சு கிடக்கிற இடம் எல்லாத்துக்குமே அடிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நேரடி யுத்தத்திற்கு மீண்டும் ஈரான் நுழையக்கூடும் என்று சொல்லி ஈரானுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இன்றைக்கு அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருப்பது மட்டுமல்லாமல், அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஐஆர்ஜிசி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. அந்த பதிலடி பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 85 இடங்களில் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று ஐஆர்ஜிசி பதிலடி அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் மேலே 80 இடங்களுக்கு தாக்குதல் நடத்தினோம்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடியாக 85 இடங்கள்ல ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல பஹ்ரைன்லையும் குவைத்திலையும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகாலை மாத்திரம் குவைத் வான்வெளியில 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 13 ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை குவைத் ராணுவம் சொல்லி இருக்கிறது. உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படவில்லை. அதே நேரத்தில் இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான பயணத்தை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலராக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் மேற்கொள்ள இருந்தார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. பீட் ஹெக்ஸத் இஸ்ரேலுக்கு போறாரு, பேச்சுவார்த்தைகள் நடத்த போகிறாரு என்கிற செய்திகள் வந்திருந்த நிலையில இஸ்ரேல் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ராணுவம் பக்கா தயார் நிலையில் இருக்கிறது, ஈரானோடு ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையா தானே அமெரிக்கா இதை முடக்கணும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தம் கலாப்ஸ் ஆகணும், அதுக்கு பிறகு சண்டைக்கு போகணும். அப்படி போனா தான் தேர்தலில் ஜெயிக்க முடியுங்கிறதுனால எங்க போர்சஸ் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. உடனடியாக இதற்கு பதில் சொல்லி இருக்கக்கூடிய ஈரான், நாங்க ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கிறோம் என்கிற விதமாக பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில பீட் ஹெக்ஸத் அவசரமாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்தது. எதுக்காக என்று சொல்லி சொன்னா, இந்த அமெரிக்காவினுடைய உலகின் மிக பவர்ஃபுல்லான விமானமாக சொல்லப்படக்கூடிய தாக்குதல் விமானம் F-35 விமானங்கள். இந்த விமானங்களை இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இதை தவிர்த்து வேறு யாருக்குமே அவங்க கொடுக்கல. மத்திய கிழக்கில் ஆல்ரெடி சவுதி அரேபியா பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த ரக விமானங்களை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. F-15 வகையான விமானங்களை பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல்ல துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகானோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் அமெரிக்கா துருக்கிக்கு F-35 விமானங்களை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதை இஸ்ரேல் ரசிக்கலை. இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய தகவல்களில் நீங்க துருக்கிக்கு F-35 விமானங்களை கொடுக்கிறது என்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நாங்க இஸ்ரேலாக இருக்கிற எங்ககிட்ட மட்டும்தான் அது இருக்கணும், துருக்கி எங்களுக்கே அட்டாக் பண்ணக்கூடும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதனை மீறி துருக்கிக்கு F-35 விமானங்களை விற்பதற்கு தயாராகி இருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய நாள் ஈரானுடைய மறைந்த ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா ஊர்வலங்கள் நடைபெற்று வருகிற அதே நேரம் அவருடைய ஜனாசா ஈராக்குக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய புனித நகரமாக ஈராக்கியர்களால் பார்க்கப்படக்கூடிய நஜஃபுக்கு அந்த ஜனாசா கொண்டு போகப்பட்ட நேரத்தில்
2.5 மில்லியன் 25 லட்சம் மக்கள் அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்ததாக இன்றைய நாள் ஈராக்கினுடைய பாதுகாப்பு தரப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஈராக்கினுடைய மக்கள் திரட்டல் படைகள் PMF வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் இந்த செய்திகள் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. முழுமையான பாதுகாப்போடு 25 லட்சம் மக்கள் அந்த ஜனாசா பார்வையிடுவதற்காக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி PMF இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது. PMF மக்கள் திரட்டல் படை என்கிறத புரிஞ்சுக்கிறங்க. ஈராக்குக்குள்ள ராணுவம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈராக் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராணுவம் தான் இந்த மக்கள் திரட்டல் படை என்கிற PMF என்கிற இந்த படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவை தான் கலைக்கணும், இவங்களை ராணுவமாக நீங்க வைக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா ஈராக்குக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈராக்கால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு. இந்த PMFங்கிறது மொத்தமாகவே ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள். ஈராக்குக்குள்ள 2 ராணுவம், அதில் ஒரு ராணுவம் அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்றதாக இருக்கிறது. இந்த PMF என்பது முழுவதுமாக ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளாக இருக்கிறது. அதுதான் இந்த வார்ல ஈரானுக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருந்தது. இந்த கதாய்பு ஹிஸ்புல்லா என்பதும் PMF என்பதும் எல்லாம் மிங்கலாக ஒன்று கலந்த படைகளாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து